அதாவது தேர்தல் முடிஞ்சு எல்லாரும் அந்த முடிவுகள் பற்றி தான் தொடர்ச்சியாக இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதில் சில விஷயங்களை நம்ம பேசலாம். குறிப்பாக தனித்து நின்று பலருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் அவங்களுக்கு எந்தெந்த தொகுதிகளில் அதிகமாக வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்களுக்கு நல்ல வாய்ப்புள்ள தொகுதிகள் என்னலாம் சார்? மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, எல்லா இடமும் அவங்களுக்கு யார் போடுறா எப்படி போடுறான்னே தெரியாத போது நம்ம எதிர்பாராத தொகுதியிலேயும் அவங்களுக்கு நிறைய வாக்குகள் வரும். சார், இப்போ நீங்க சொன்ன தொகுதிகள் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எதனால அந்த தொகுதிகள்லாம் சொன்னீங்க? காளியம்மாள் பரபரப்பா அங்க இருக்கிறாங்க. SC/ST எல்லாம் நிறைய வாக்களிச்சாங்க. பொதுத்தளத்துல நிறைய வாக்களிச்சாங்கலாம். ராம்கி அந்த அரசியல் விமர்சகர் அவங்க எல்லாம் எனக்கு தகவல்களை சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வின்னிங் வேட்பாளருங்கிற அளவுக்கு ஒரு பகுதிகளில் அவங்களுக்கான ஒரு பெர்செப்ஷனே இருந்துங்கிற அளவுக்கு சொல்றாங்க. என்னோட கணிப்பு தஞ்சாவூர்ல ஹுமாயூன் கபீர் நல்ல வாக்கெடுப்பாருன்னு நான் கணிக்கிறேன். இதுல சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அரக்கோணம் கேண்டிடேட் நல்ல வாக்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீரப்பன் மகள் பெரிய அளவில் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த குறிப்பா 39 கேண்டிடேட்டுமே நல்ல கேண்டிடேட்டா போட்டுட்டாங்க. இப்போ நீங்க போலரைசேஷன் இருக்கக்கூடிய தர்மபுரியில கூட அந்த கேண்டிடேட் பவர்ஃபுல் கேண்டிடேட். பாமகவை எதிர்த்து நின்னாங்க. நீங்க மாறி மாறி கூட்டணி போறீங்க, சந்தர்ப்பவாத கூட்டணி போறீங்க அப்படின்னு ஓங்கி அடிச்சாங்க. அந்த கேண்டிடேட் பேர் என்ன சொல்லுங்க? அபிநயா பொன்னிவளன். அந்த சகோதரி ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல கேண்டிடேட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே ராமநாதபுரம் கேண்டிடேட் அந்த டாக்டர் பை சாய்ஸ் நான் எடுத்து வந்திருக்கேன்னு சொன்ன அந்த டாக்டர் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நல்ல விதமா தான் அதை கையாண்டாங்க. இசை மதிவாணன் தென்காசியில அவரு பிரமாதமா தான் இது பண்ணாரு. பேசினாரு என்கிட்ட. ராஜூஸ் ஏரியாவிலே மாற்றுங்கிறதுல எங்களுக்கு வாக்கு கிடைக்குதுங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. சோ 39 கேண்டிடேட்டும் புதுச்சேரி 40 சீமான் சிறப்பா தேர்வு பண்ணி கேண்டிடேட் செலெக்ஷன்ல அவர் நல்ல விதமா தான் பண்ணியிருக்கிறார். சார், இப்போ கூடுதலா பாத்தீங்கன்னா போன தடவை மாற்றம் அப்படின்ற இடத்துல 2 பேர் இருந்தாங்க. சீமான் இருந்தாரு, அப்புறம் கூடவே பாத்தீங்கன்னா கமல் அவர்களும் இருந்தாரு. அதிமுக திமுக வேணான்றவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இந்த வாக்குகள் எல்லாம் வாங்கினாங்க. அப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் திமுக கூட போயிட்டார். அப்படிங்கும்போது அந்த வாக்குகள் சீமானுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தினகரன் எடுத்த 5.5% வாக்குலையும், கமல்ஹாசன் எடுத்த 3.7% வாக்குலையும், 9.2% வாக்குலையும் கணிசமான பகுதி நாம் தமிழருக்கு வரும்னு தான் சொல்லிட்டேன். அது சட்டமன்றத்திலே வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்துட்டு. ஆனா நான் சட்டமன்றத்தையும் மக்களையும் வேறுபடுத்தி பார்க்கும்போது அந்த 3.8 மக்களவைக்குள்ள இருந்தே பார்க்கும்போது அவங்க மக்களவையில் எடுத்த 9.2% வாக்குல கொஞ்சம் ப்ராசஸ் ஆயிருக்கு சட்டமன்றத்துக்குள்ளே. ஒரு கணிசமான பகுதி நாம் தமிழருக்கு வருங்கிறதா என்னோட கணிப்பு. நாம் தமிழர் பேசிக் 3.8 அடுத்தபடியா இதுதான் என்னோட அடுத்த கட்ட அந்த வாக்கு விகிதம் அதிகரிக்கிறது காரணம்னு நினைக்கிறேன். அப்புறம் நியூ ஓட்டர்ஸ் ஒரு 10% 5 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். 3.8 எடுத்ததுல இருந்து இப்போ வர 10% வாக்கு வந்திருக்கும். அதுல ஒரு 3-4% வந்துரும்னு நான் கருத்துறேன். அதனாலதான் 10% நான் நாம் தமிழருக்கு கொடுக்குறேன். 10க்கு மேல வந்துருவாங்க. 10ங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்கா நான் வச்சு கொடுக்குறேன். பலர் சவுக்கு சங்கர் 8 கொடுக்குறாரு. தென் திமுக அணியில உள்ள லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பரையர் சமூக வாக்குகள் திமுக ஜெயித்துரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீமான வளர்த்து விடுவோம்னு வரக்கூடிய வாக்குகள். அண்ணா திமுக பிளவுல வரக்கூடிய வாக்குகள், பொருந்தா கூட்டணி பாமக பாஜகவில் பாமக வாக்குகள், பாஜக வாக்கு விழுந்துரும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்னால பாஜக வாக்கு விழுந்துரும். பாமக வாக்குகள் பாஜகவுக்கு எப்படி விழுங்கிறது, இப்படி பல அம்சங்கள்ல நாம் தமிழருக்கு வாக்கு வலிமை வருது. ராகுல் காந்தி பிரதமருங்கிறதுக்கு ஒரு நாம் தமிழர் வாக்குல கொஞ்சம் ராகுல் காந்தியை நோக்கி போகலாம். மோடி பிரதமர் 3வது நாங்களும் தனித்து தாங்கிற மாதிரி அண்ணாமலை நிற்கிறதுக்கும் கொஞ்சம் வாக்குகள் இருக்கலாம். ஸோ ஆதரவு வாக்குகள் வர்றதுக்கு மாற்றுன்னு தெளிவா நிற்கிறது நியூ ஓட்டர்ஸ், லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பரையர் வாக்குகள், பொருந்தா கூட்டணியில வரக்கூடிய வாக்குகள்னு பல அம்சங்கள்ல வருது. நான் குறிப்பா அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் பரையர் வாக்குகள் எந்த அளவுக்கு நாம் தமிழருக்கு வருது அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அரக்கோணத்துல வர்ற மாதிரி தெரிஞ்சது, ராதாபுரத்துல வருதுன்னு சொன்னாங்க. தென் தஞ்சாவூர்ல வருதுங்கிற தகவல்கள் வந்தது, மத்திய சென்னைக்குள்ள வருது. இதெல்லாம் எப்படி வருதுங்கிறதான் பார்த்துதான் அந்த டோட்டல் பெர்சன்டேஜை நம்ம சொல்ல முடியும். 3.8ங்கிறது இரட்டை இலக்கத்துக்கு போயிருங்கிறத நான் நம்புறேன். அப்போ கண்டிப்பா இனிமே சீமான் அவர்களுக்கு இந்த சின்னம் குறித்த சிக்கல் வராதுங்கிறத சொல்லலாம். ஏன்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம்? கண்டிப்பா சின்ன பெரிய சிக்கல் இல்ல. இப்பவே சின்ன எடுத்தது லாபம் தான். நான் சீமானுக்கு இதுல வச்சு பாக்குறது 7.4% 2019ஆம் ஆண்டு மக்களவையில எடுத்த ஆம் ஆத்மி கட்சி தனித்தே தொடர்ந்து போட்டியிடுறதுனால 2022 சட்டமன்றத்துல 42% வாக்கெடுத்து வெற்றி பெற்றாங்கன்னா அதற்குள்ள வியூகங்களும் அதற்குள்ள அரசியல் நுணுக்கங்களும் சீமானுக்கே தெரியுது. சீமான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், மிகப்பெரிய அளவுக்கு
கிரவுண்ட் லெவல் மக்கள் உணர்வை வந்து பெரிய அளவுக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர். அதனாலதான் அவர் இண்டிவிஜுவலாட்டே நின்று எல்லாமே அவர் தோல்ல சுமந்து அவர் தாக்கு பிடிச்சு மேலே போயிட்டு இருக்க முடியுது. அந்த வகையில சீமானுக்கு அடுத்து நான் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது 2019 ஆம் ஆத்மி, 2022 சட்டமன்ற ஆம் ஆத்மி. மக்களவை தேர்தலில் இஷ்யூ இல்லாமலே 7.4 எடுத்தவங்க சட்டமன்ற தேர்தலில் 42 போயிட்டாங்க. ஸோ அதுதான் சீமானுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை விளையாட்டு, ஒரு பெரிய வெளிச்சமாட்டு, ஒரு கிரீன் பாஸ்டராட்டு, பச்சை புல் விளையாட்டு நான் சீமானுக்காக பார்க்கறது அந்த இடம் தான். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உள்ளாட்சி தேர்தலில் பழனிக்குமார் இவர் தேர்தல் ஆணையர் வந்து நாம் தமிழருக்கு வந்து ஈரோடு கிழக்கெல்லாம் 1% தான் சொல்லும்போது அப்பவே நான் சொன்னேன் 3வது இடம் அண்ணாமலை பாஜக தான் வருவாங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து தம்பி ராஜீவ் காந்தியும் மனுஷபுத்திரரும் நாம் தமிழர் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. இது தப்பா பேசாதீங்கயா, அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி, அமைப்பு ரீதியான கட்சி இல்ல, சிங்கிள் பர்சன் சில இஷ்யூகளை எடுத்து மேல வரக்கூடிய கட்சி. ஆம் ஆத்மி பாருங்க 3% தான் பஞ்சாப்ல உள்ளாட்சி தேர்தல் எடுத்தாங்க. அமைப்பு போல அந்த கட்சிகளுக்கெல்லாம் பெருசா இருக்காது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஸ்ட்ராட்டஜில சட்டமன்ற தேர்தல் 25-30% போயிடுவாங்க. 42 போயிட்டாங்க. நான் 25-30 தான் சொன்னேன். அப்போ ஆம் ஆத்மி அண்ட் நாம் தமிழர் நான் ஒப்பிடுறதுக்கு காரணம் தெளிவா இருக்குது. உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அது மாதிரிதான் உள்ளாட்சி தேர்தலில் 1% ஈரோடு கிழக்கில் எடுத்த நாம் தமிழர் சீமான் பிரச்சாரத்தால செந்தில் பாலாஜி போன்ற நம்பர் 1 ஆர்கனைசர்ஸோட அந்த டீமோட அதிரடியும் மீறி 6.3% வாக்களை அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு இருக்குது. அடுத்தால சீமான் அசாம் கனபரிஷத் பிரபலகுமார் வந்தா ஒரு 32 வயசுலேயே சீஃப் மினிஸ்டர் ஆனார். அவர் வந்து இளைஞர்களை கேண்டிடேட்டா போட்டு மாணவர்களை கேண்டிடேட்டா போட்ட மாதிரி 150 சீட்ல 75 ஆண்கள் 75 பெண்கள்னு 25 to 30 வயசு உள்ளவங்களுக்குள்ள கேண்டிடேட்டா தான் போடுவாங்கிறாரு. அடுத்து வந்து கன்ஷிராமுக்கு 100% கம்யூனிட்டி, அந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே மட்டுமில்ல டிஎம்கே, அந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் திராவிடியன் நான் பெனிஃபிஷரி காஸ்ட், திராவிட அரசியல்ல பலன் இல்லாத ஜாதிகள், திராவிட அரசியல்ல அதிகாரத்தை இழந்த ஜாதிகள், திராவிட அரசியல்ல அதிகாரம் வேணும் என்று துடிக்கிற ஜாதிகள், இவங்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இதுவும் சீமான்ட்ட இருக்குது. நடிகர் விஜய் தனிச்சு போட்டியிடுறது வந்து முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல அவரு மறைமுகமா மைக்குக்கு ஆதரவு கொடுத்தவர் நேரடியாகவே 26 ஆதரவு கொடுக்கக்குள்ள வாய்ப்புகளும் வரலாம். அது என்ன செய்யறாங்கிறது விஜய் தான் முடிவு பண்ண. ஏன்னா அவருக்கு ஸ்பேஸ் இல்லை, என்ட்ரி பாயிண்ட் இல்லை அவருக்கு. 24 தேவை இன்னும் இல்ல, தேவையில்லை. யாரும் விஜயை கூப்பிடல, ரஜினியை கூப்பிட்டாங்க. இப்ப அஜித்தை கூட ஜெயலலிதாவுக்கு ஆளுன்னு ஜெயக்குமார் கூப்பிடுறாரு, விஜய் யாருமே கூப்பிடல. அதுன்னு சொல்ல போனா விஜய் வந்து 2024 மக்களவை தேர்தலில் அவர் சிஏ எதிர்த்து அறிக்கை விட்டாரு. அப்ப சிஏ எதிர்த்து அறிக்கை விட்டதும் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, சிஏ எதிர்த்து அறிச்சு விட்டா பிஜேபி எப்படி பேலன்ஸ் இல்ல, பிஜேபி அகைன்ஸ்ட் வார்த்தை சொன்னியா, பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் அவரை கருதி திமுக கூட்டணியில காங்கிரஸ் விஜய் எங்களை தான் ஆதரிக்கிறார், விஜய் ரசிகர்கள் ஓட்டலாம் எங்களுக்கு தான். அங்க ராமநாதபுரத்துல நவாஸ்கனி விஜய் எங்களுக்கு தான் ஆதரிக்கிறாரு, சிஏ விஜய் எதிர்க்கிறாரு, திருமாவளவன் சிஏ விஜய் எதிர்க்கிறாரு, எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரு, சிஏ எதிர்க்கிறாரு, விஜய்க்கு ரசிகர் ஆதரவு எல்லாம் எங்களுக்கு தானே விஜய் பெரிய சக்தி, அந்த ரஜினி எங்களை ஆதரிக்கிறார் என்றும் ரஜினி நடல் வைக்கிறாருன்னு ரஜினியை பெருசா தூக்கி பேசிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்காத அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அரசியல் வரமாட்டேன்னு சொன்ன ரஜினியை கூட முதல்வர் மதித்தார். ரஜினி வரமாட்டேங்கிறத தெளிவுபடுத்துறாரு, அரசியல் இல்லங்கிறத தெளிவுபடுத்துறாரு. இடையில சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட அப்புறம் தெளிவுபடுத்துறாரு. அதே மாதிரி அரசியல் இல்லைன்னு சொல்லக்கூடிய அஜித்தை ஜெயக்குமார் கூப்பிடுறாரு. ஆனா விஜய் வந்து யாருமே சீண்டல்ல. இதுதான் விஜய்க்கு நிலைமை. அப்போ கடைவிரித்து கொள்வார் இல்லைங்கிற சூழ்நிலையில அவரா போய் மைக்கு சின்னத்தை போட்டு விளம்பரத்தை கொடுத்தாரு. நாம் தமிழருக்கு இன்டைரக்டான ஒரு ஆதரவை கொடுத்தாரு. விஜய் இன்டைரக்ட் ஆதரவு கொடுத்ததுல பறையர் கிறிஸ்தவர் ரெண்டு பிரிவு மக்கள் மத்தியில அதிர்வு இருந்து எந்த அளவுக்கு ஓட்டு கொண்டு வரணும்னா ஓரளவு ஓட்டு கொண்டு வந்திருக்கும். ஏன்னா பறைய சமூக இளைஞர்கள் எல்லாம் கேன்வாஸே பண்ணாங்க கிறிஸ்தவர்கள்ட்ட. அதனால எனக்கு தெரிஞ்சதை நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 தரப்பு மக்கள்கிட்டையும் விஜய் மேல ஒரு அபிமானம் இருக்குது. ஆனா விஜய் வந்து இப்ப பாஜக யாரும் ஆதரவு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சிஏ ஏத்துட்டாரு. ஒருத்தர் மட்டும் விஜய மென்ஷன் பண்ணி பேசினாரு, ரவீந்திரநாத் குமார். ஆனா சிஏ எதிர்ப்புல அது சிக்கலாயிட்டு. ஆனா சிஏ எதிர்க்காருன்னு நவாஸ்கனி ஆதரவு கேட்கல. அப்ப திமுக எடுக்கக்கூடிய வாக்குகள் விஜய் தரப்பு வன்மத்தோடு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அதையும் மீறி எடுக்கக்கூடிய வாக்குகள். இதை வந்து நடிகர் விஜய் புரிஞ்சுவிடணும். நடிகர் விஜய் இதை புரிஞ்சுவிடணும். தவறான ஆலோசகர்களால் விஜய் வழிநடத்தப்பட்டார். அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான மன வலிமையற்ற ஆலோசகரால் வழிநடத்தப்பட்டார். 2024
திமுக பெரிய வெற்றி பெறும், திமுகவுக்கு போட்டி இல்லாத களம், இந்த களம் வந்து விஜய்க்கு பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு சாதகமான களம்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க ராகுல் காந்திக்கு பயந்து, சோனியா மகன் ராகுல் காந்திக்கு பயந்து களத்தை விட்டுட்டாப்புல விஜய். களத்தை விட்டதும் அந்த களத்துல திமுக தான் ஈஸியா ஜெயிக்குமே. அப்போ விஜய் ஓட்டு போட்டு ஜெயிக்கணுங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் மூவ் பண்ணல, காங்கிரஸ் மூவ் பண்ணல, முஸ்லீம் லீக் மூவ் பண்ணல, சிபிஎம் மூவ் பண்ணல, சிபிஐ மூவ் பண்ணல, மதிமுக மூவ் பண்ணல. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்தது, விஜய்க்கு பாப்புலாரிட்டி நமக்கு ஓட்டு வந்துடாதான்னு விஜய் பெரிய சக்தியா மதிச்சு துறை வைகோ கேட்பாருன்னா அது இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அவர் தந்தை மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர், முதல்வர், அவங்கள நம்பி ஜெயிக்கக்கூடியவங்க விஜயை பொருட்டா நினைப்பாங்களா? ஐயோ ஐயோ, விஜய்க்கு ஆலோசனைகளை நினைச்சு என்ன சொல்ல, தப்பான ஆலோசனைகள்கிட்ட விஜய் மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் விஜய் பார்த்தாரு, அவருக்கு வந்து லாபம் என்னன்னு பார்த்தாரு. தெளிவா பழைய காலத்து பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் பேசக்கூடிய நாம் தமிழர் சின்னமான மைக்க போட்டு விளம்பரம் கொடுத்தா சீமான் பாப்புலாரிட்டியில தான் வந்து கோட் படத்துக்கும் படங்களுக்கும் ஒரு லாபத்தை கிடைக்கும்னு நினைச்சு கரெக்டா அவர் பின் பாயிண்டா சீமானு பண்ணிட்டாரு. ஏன்னா திராவிட எதிர்ப்புங்கிறதையும் சொல்றாரு. ஸோ அதுல சீமானுக்கு ஆதரவாட்டு, நாம் தமிழருக்கு ஆதரவாட்டு அந்த மைக்க இது பண்ணாரு. அதுல கூட சீமான் ஒன்றும் ஆதரவு கேட்கல அவர்கிட்ட. நான் தெளிவாக தாங்க பேசுறேன், தரவுகளோட தான் பேசுறாங்க. வன்மத்தில் பேசுறதாட்டு விஜய் தூண்டி விட்டோ தூண்டி விடாமலோ அவருக்கு செய்தி தொடர்பாளர் என்கிட்ட சொல்றாங்க. நான் தப்பா பேசினாட்டோ தரவு இல்லாம பேசினதாட்டோ யார் சொன்னாலும் நான் திருத்திக்கிட தயாரா இருக்கிறேன். விஜயே என்கிட்ட சொன்னா கூட நான் அதை திருத்திக்கிட தயாரா இருக்கிறேன். விஜய் 2024 வாங்க வாருங்க, நல்ல களம்னு அவருக்கு வரவேற்பு கொடுத்தவனாங்கிறது வெளிப்படையாவே தெரியும், புஷி ஆனந்துக்கு தெரியும், விஜய் தெரியும். ஆனால் குறுகிய எண்ணம் கொண்ட அவருடைய ஆலோசகர்களால சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அவங்க விஜயை தவறா வழி நடத்துறாங்க. இது கூட சீமானுக்கு லாபம் தான். விஜய் தான் இதுல முடிவு எடுத்திருக்கணும். ஏன்னா சீமான் என்ன சொன்னாரு, 2 ஷோ தான் தியேட்டர்ல போடணும்னாரு. நம்ம 2 ஷோ போடுறோம்னா புதுசா வளரக்கூடிய நடிகர்களுக்காக சீமான் பேசுறாரு, புதிய தயாரிப்பாளர்களுக்காக சீமான் பேசுறாரு, பட்ஜெட் ப்ரொடியூசருக்காக சீமான் பேசுறாரு. என்ன கணக்கு போடுறாரு, இவங்க தான் தமிழ் தேசியத்தை உதயநிதியை மீறி தனக்காக பேசுவாங்க. ஒரு சின்ன படம் எப்படியும் ரிலீஸ் பண்ணணும், சீமான் 2 ஷோ தான் போடணும்னு சொல்றாருன்னா அது உதயநிதிக்கு எதிரான ஒரு மூவ், அது விஜய்க்கு எதிரானது, அஜித்துக்கு எதிரானது, அண்ணன் ரஜினிகாந்துக்கு எதிரானது, கமலஹாசனுக்கு எதிரானது, சிவகார்த்திகேயனுக்கு எதிரானது, மார்க்கெட் உள்ள சிவகார்த்திகேயன் முதல் விஜய் வரை எல்லா நடிகர்களுக்கும் எதிரானது தான் 2 ஷோ போடுங்கன்னு சொல்றது. அப்போ சீமான் என்ன பாக்குறாரு, இந்த ஸ்டார்களை பற்றி கவலைப்படல, 2 ஷோ போட்டு 10 நாள் எடுக்கக்கூடிய வசூல 20 நாள் எடுங்கிறார். இப்போ அவருக்கு கணக்கு என்னன்னா, ஸ்டார் படம் வரும்போது, ஸ்டார் டைரக்டர் படம் வரும்போது, பெரிய பட்ஜெட் படம் வரும்போது அதிக ஷோ போட்டு நல்லா ஓடக்கூடிய சின்ன படத்தையே கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நல்லா ஓடக்கூடிய சின்ன படம் ஓடணும்னு நினைக்கிறாரு. சின்ன பட ஹீரோக்கள், வளரும் ஹீரோக்கள் தான் அவருக்கு ஆதரவா தமிழ் தேசியத்தை பேசுறான்னு சொல்லும் போது 2 ஷோ போடணும்னு ஒரு இது பண்ணது. முழுக்க ரஜினி முதல் விஜய், சிவகார்த்தியன் நலனுக்கு எதிரான ஒரு இதுதான். இதைத்தான் சீமான் பேசினாரு. அடுத்தால அதிமிஞ்சிய திரைக்கவர்ச்சி கூடாதுன்னு பேசினாரு. அதுவும் நமக்கு எல்லாமே வெளிப்படையா தெரியும். நடிகர்கள் தலைவராக பார்க்காதீங்கன்றதையும் பல முறை சொல்லியிருக்காரு, பேசினாரு. அடுத்த கட்டம் வந்து விஜய் ரசிகர்களை நாம் தமிழர்ல சேர்த்து சீமான் தான் முதலமைச்சராக முடியும், விஜய் சீரியஸான அரசியல்வாதி இல்லைன்னு, அவருக்கு ரசிகர் தான் நாங்கன்னு வட சென்னையில அந்த பேட்டியும் கொடுத்தாரு. வீடியோ இருக்குது. வம்சி கிட்ட சொல்லும் போது கூட எங்க சொன்னாருன்னு வம்சி கேட்டான், அவனுக்கு தெரியல, தம்பிக்கு இருக்குது வீடியோ. அப்போ இதெல்லாம் பண்ணின சீமானுக்கு மறைமுக ஆதரவை விஜய் கொடுக்கிறாருன்னா அந்த காமன் ஓட்டர்ஸும் அவருக்கு ஒரு சிக்கலாது. அந்த கிறிஸ்டின் ஓட்டர்ஸும் பரையர் ஓட்டர்ஸும் விஜய் சினிமா ஹீரோவாட்டும் சீமான வளரக்கூடிய ஒரு தலைவராட்டும் பார்க்குறாங்க. 2 பேருக்குமே சீமான் மேலும் விஜய் மேலேயும் அபிமானம் இருக்குது. ஸோ விஜய்க்கு வந்து அந்த இடத்துக்குள்ள சீமான ஆதரிக்கணும் மூலமா சீமானுக்கு 30 லட்சம் ஓட்டு அவருக்குன்னு ஆள் இருக்குது, புருவன் ஓட்டு இருக்கு, அவருக்குன்னு ஆள் இருக்கு. அது வந்து அவருக்கு அப்பா கட்சியை பிடிச்சி வந்த ஓட்டு இல்லை, ஜெயலலிதா இருந்து சசிகலாட்ட போய் அதுக்கு பிறகு எடப்பாடிகிட்ட போய் வந்த ஓட்டு இல்லை, அவரா உருவாக்குன ஒரு ஓட்டு. ஸோ அவருக்கு ஆட்கள். இப்போ எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய கூட்டம் ரெட்டல கூட்டம், ஜெயலலிதாவுக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஆட்கள், எடப்பாடிக்குன்னு ஆள் கிடையாது. இது சொன்னா நிறைய பேருக்கு குத்துதோ குடையுதோ குய்யோ முய்யோன்னு என்ன மாதிரி கத்துறாங்க. உண்மை, நீங்க எடப்பாடிக்கு 4 பேர் வராங்கன்னா அனுகூலத்துக்காக தான் வரான் அவன். இது ஒரு பொங்கலூர் மணிகண்டனாலும் சரி, இன்னும் யாருனாலும் சரி, ஒரு கான்டாக்ட்ல ஒரு அனுகூலத்துல இதுக்காக தான் வரேன்னு தவிர சீமானுக்கு இருக்கிறது வந்து ஒரு அபிமானத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கு. அப்போ விஜய் என்ன பாக்குறாரு, உலகம் ஃபுல்லா பிரபாகரனுக்கு ஆட்கள் வந்து சீமானுக்கு ஆட்களாட்டே இருக்காங்க.
தமிழ்நாட்டுக்கு வெளியே சீமானுக்கு ஆட்கள் பெரிய அளவில் இருக்கிறதும் விஜய்க்கு தெரியுது. அப்போ திராவிட ஜீவா தம்பி சொன்ன மாதிரி சீமான் வளர்ந்திருக்காரு, அந்த பாப்புலாரிட்டியில கோட்டு படத்துக்கு ஒரு லாபத்தை பார்த்துருவோம் அப்படின்னு அவரு மைக்க ஆதரிச்சதாட்டு அவர் சொல்றாரு. நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே எதுவுமே தவறு கிடையாது, எல்லாமே ஆதாரத்தோட தான் நான் சொல்றேன். தப்பு இருந்தேன்னா ஆதாரத்தை சொல்லலாம், சும்மா சல்லிகளை வச்சு இஷ்டம் போல பேசுறது நியாயம் இல்லை. இது நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான விஜய் ஆலோசகர்களுக்கு தான் நான் சொல்றேன். நான் வந்து விஜய் 2024 வரவேற்றவன் தான், அது நல்ல களம்னு சொன்னவன் தான். இப்போ களத்தை விட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு அனுகூல சத்துருவாட்டு தனிச்சு போட்டிட்டாருன்னா ஏதோ கொஞ்சம் ஓட்ட பிரிச்சு உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரால் முடிஞ்ச நன்மையை செய்ய போறாரு. இதுதான் விஜய்க்கு ஸ்டேட்டஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் டைரக்டா சீமானை சப்போர்ட் பண்றாருன்னா அது வந்து சீமானுக்கு வந்து ஒரு பிளஸ் கிடைக்கும். ஸோ 2026 சீமானுக்கு பல வகையில பிளஸ் கிடைக்கும். விஜய் சப்போர்ட் பண்ணலன்னா என்ன, சிம்பு வந்து களத்துல இறங்கி பிரச்சாரமே பண்ண சூழ்நிலை வரலாம், இன்னொரு ஹீரோ வரலாம். அது பலரும் பல ரூபத்துல வரும்போது எப்படி வேணாலும் அது வரும். தொடர்ந்து தனிச்சு போட்டிடுறது சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் கொடுக்குது. அந்த பிளஸ் 26ல தனிச்சு போட்டியிடும் போது மிகப்பெரிய பிளஸ் வந்து சீமானுக்கு காத்திருக்குங்கிறதா என்னோட கணிப்பு. அதை நான் அசாம் கனபரிஷத்தை வச்சு கணிக்கிறேன், கன்ஷிராம் வச்சு கணிக்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவாலை வச்சு கணிக்கிறேன், எல்லாத்தோட ஆதாரத்தோட தான் வச்சு கணிக்கிறேன். குறிப்பா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் தேசியம் தோத்துட்டுன்னு பழனிக்குமாரை வச்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை சீமானை எக்ஸ்போஸ் பண்ணி தமிழ் தேசியத்தின் ஆதரவு இவ்வளவுதான், இந்துத்துவ பாஜக 3வது இடத்துல அண்ணாமலை இருக்கிறாரு, ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, இதுவும் தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை தான் 3வது வருவாருங்கிறத நான் அதன் மாதேசிக்கிட்டே சொன்னேன். அந்த ரிசல்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஸ்டாலின் அடிக்கும் போது நாம சொன்னது சீமான் லீடர்ஷிப் இது, அது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரின்னு சொன்னேன். அந்த சூழ்நிலைகள் தான் அன்னைக்கு 26ல கனிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சீமான் தனிச்சு போட்டிட்டு அதை என்கரேஜ் பண்றதுல தெளிவா இருப்பாருன்னு உறுதியான